ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்துட்டு சிம்பிளாக எப்படி டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். நியூ கம்போசிஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட நேமை டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு அனிமேஷனாக நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒப்பேசிட்டின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணலாம். கீழே ஒப்பேசிட்டின்னு இருக்கு பாருங்க, டிஃபால்ட்டா அந்த ரேஞ்ச் செலக்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே சூஸ் பண்ணிட்டு 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதனால செலக்ஷனை நம்ம ஒரு 4 செகண்ட் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம். கீழே ரேஞ்ச் செலக்டர்னு இருக்கு பாருங்க, நேராக உள்ள அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிருங்க. ஸ்டாப் வாட்ச் சிம்பிள் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டாப் வாட்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஸ்டார்ட் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா 0ன்னு இருக்கு. ஸோ நம்ம 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம்.